பக்தி ஒளி நேரலைக்கடியின் கோவிந்த பட்டரின் கொடானு கொடி நமஸ்காரம். நீங்க கணவன் மனைவிக்குள்ள புரிதல் இல்லை, ரொம்ப அன்பு இருக்கு, அதெல்லாம் இல்ல, அன்பு இருக்கு, புரிதல் இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்துல தினமும் சண்டை வருது, தினமும் சண்டை வருது. அதற்கான ஒரு பரிகாரம் சொல்றேன். அதுக்கு அடுத்தது, இன்டர்வியூ போறேன் வரேன், அங்கேருந்து எந்த விதமான ஆன்சரும் கிடைக்கல, போயிட்டு இருக்கேன், இன்டர்வியூ போறேன் வரேன், எதுவுமே இல்லை. இன்னொன்னு, கேம்பஸ் இன்டர்வியூல நான் செலக்ட் ஆயிட்டேன், நல்ல மார்க், செலக்ட் ஆயிட்டேன். 8 மாசமா வீட்டில் உட்காந்துருக்கேன். கெட்ட ப்ராஜெக்ட் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு எல்லாம் சொல்றாங்க. கூப்பிடவே இல்லை, நாங்க கூப்பிடும் போது வாங்கன்றாங்க. 8 மாசம் ஆச்சு. அடுத்த கம்பெனிக்கு ட்ரை பண்றதா வேண்டாமா அதுவும் தெரியல. 8 மாசம் ஆச்சு, ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது கல்யாண தடை அப்படி இருக்கு. வராங்க, எங்க வீட்டை பொண்ணை பாக்குறாங்க, பதில் சொல்லாம போயிடுறாங்க. அடுத்தது ஆணுக்கும் கல்யாண தடை இருக்கு. கல்யாண தடை ஆணுக்கும் இருக்கிறது. அவங்க ஜாதகத்தை கொடுத்தாங்க, ஜாதகத்தை பொருத்தம் இருக்கு எல்லாம் சொன்னாங்க. அப்புறம் பொண்ணு பார்க்க வரட்டுமா, பதிலே இல்லை. அந்த ஒரு தடை. பிரெக்னன்சி, கல்யாணம் பண்ணிட்டா அடுத்தது வீட்டுல எதிர்பார்க்கறது, வீட்டுல ஏதாவது விசேஷம் உண்டா, ஒரு குழந்தை கூடப்பா, ஒரு பேத்தி கூட, ஒரு பேரன் கூட கொஞ்சிக்கிட்டு இருக்கலாம், தாத்தா பாட்டியோட ஆசை இல்ல. அடுத்தது கண்ணுக்கு தெரியாத ஒரு வியாதி வருது, என்னன்னே தெரியல, ஆனா ஒரு வியாதி இருக்கு, உடம்பு டயர்ட் ஆயிடுது, எவ்வளவோ மாத்திரை சாப்பிட்றேன், எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் போறேன். இவங்களெல்லாம் என்னென்ன பரிகாரம் செய்தால், என்ன பரிகாரத்தை செய்தால் எங்களுக்கு ஓரளவு நல்லா நடக்குங்கிறது நான் சொல்றேன். இந்த வியாதி இருக்குன்னு சொன்னாங்கல்ல, நடந்து போவேன், எல்லாம் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன், என்னென்ன தெரியல, யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்குங்கிறவங்க பொறி வாங்கிக்கோங்க. கொஞ்சம் பொரியை வாங்கி கொண்டு நேர மீன்களுக்கு கொண்டு போய் அந்த பொரிகளை உணவாக கொடுங்கள். மீனுக்கு கொண்டு போய் உணவாக கொடுங்கள். வியாதி இருக்கிறவங்க அவங்க கையால கொண்டு போய் போடுங்க. மீன் அப்படியே கடகடன்னு அப்படியே சாப்பிடும். சாப்பிடும் பொழுது மச்சவதாரம் சொல்லுவாங்க இல்லையா, மீன் அவதாரம் இல்லையா பெருமாள். அப்ப ஓம் மச்சாய நமஹா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி அந்த வியாதி உள்ளவர்கள் அந்த பொரியை கொண்டு போய் மீனுக்கு உணவாக செலுத்துங்கள். இது நாள் நேரம் கிழமை எதுவுமே கிடையாது. வியாதி இருக்கிறவங்க சண்டே போங்க, சண்டே போயிட்டு போடுங்க. எத்தனை நாள் செய்யணும்? அந்த வியாதியிலிருந்து நீங்கள் குணமாகிற வரைக்கும் சண்டே 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 செய்யுங்க. இப்போ 2 சண்டே போக முடியா, பரவாயில்ல, அதனால ஒன்றும் கவலையே இல்லை, அதனால ஒன்றும் திரும்பி போங்க. அடுத்தது பிரெக்னன்சி, எல்லா டாக்டரையும் பார்த்துட்டேங்க, எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, கணவனுக்கும் இல்லை மனைவிக்கும் இல்லை. ஆனா அந்த கடவுள் ஏனோ குழந்தை பாக்கியம் கொடுப்பதற்கு செவிசாய்க்கவில்லை. உங்களுக்கும் பரிகாரம், மீனிற்கு போய் பொறி போடுங்கள். நீங்க ஒரு மந்திரத்தை சொல்லுங்க, ஓம் நமோ நாராயணாய நமோ நமக, ஓம் நமோ நாராயணாய நமோ நமகன் 3 தடவை அந்த பொரியை கையில வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை இல்லையா, நல்ல குழந்தைய கொடு பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொரியை 2 கைகளாலும் அப்படியே தூக்கி போடுங்க. லைட்டா தூக்கி போடுங்க, காத்துல பறந்து போடுவாங்க, லைட்டா தூக்கி போடுங்க. கடகடகடன் மீன் 2 செகண்ட்ல சாப்பிட்டு ஓடிடும். இது குழந்தை பாக்கியம். வியாதிக்கு சொல்லியாச்சு, குழந்தை பாக்கியம் சொல்லியாச்சு. கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கு, எல்லாமே இருக்கு. அதாவது புரிதல் இல்லை, தேவையில்லாத ஒரு விஷயத்த பேசினா டப்பு டப்பு டப்புன்னு சண்டை வந்துடுது. சே, இவர்கிட்ட நம்ம பேசுறதே வேஸ்ட் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு போயிடுது. கணவனுக்கும் சரி மனைவிக்கும் சரி, அவங்க 2 பேரும் சேர்ந்து புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் எங்க ஏரி குளம் எங்க வேணாலும் மீன் இருக்கும், அங்க கொண்டு போய் மனசார வேண்டிண்டு
பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு 2 பேரும் இன்னும் அந்யோன்யமா இருக்கணும் வாழ்க்கையில பிரார்த்தனை மட்டும் பண்ணிக்கிட்டு ஓம் நமோ வெங்கடேசாய நமக அப்படின்னு 3 தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் நமோ வெங்கடேசாய நமக, ஓம் நமோ வெங்கடேசாய நமக, ஓம் நமோ வெங்கடேசாய நமகங்கிற சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து நீங்க ஒரு கை அவங்க ஒரு கை சேர்த்துக்கணும். புரியுதா? அவங்களது ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஏதோ எப்படி நிக்கிறீங்களோ அப்படி 2 கையும் சேர்த்து அப்படி தூக்கி போடுங்க. போடும் பொழுது மீன் சாப்பிட்டு உங்களுடைய புரிதல் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். வேலை கிடைக்கல, எத்தனையோ இன்டர்வியூ போயிட்டேன், 2 வருடமாக போராடி கொண்டிருக்கிறேன் வேலைக்கு. அதாவது இன்டர்வியூ போறேன் வரம் பதில் இல்லை, இன்டர்வியூ போறேன் வரம் பதில் இல்லை, இன்னும் வேலையே வேணாம் போடா அப்படிங்கிற ஒரு நிலைமையில நான் இருக்கேன் இன்னைக்கு. அவங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்கிறேன். அவங்களும் பொரியை வாங்கி கொண்டு வியாழக்கிழமை அன்னைக்கு போகணும். குருக்கு உகந்த நாள் இல்லையா? வியாழக்கிழமை அன்னைக்கு நேர போய் நின்று கடல்லையோ எங்க மீன் இருக்கோ அங்க, ஏரிகள் எல்லாம் முன்னாடியே மீன் வரும், ஏரி குளம் அங்கெல்லாம் போய் பொரிய போடுங்க. சாப்பிட்டு போயிடும் மீன், அதெல்லாம் குப்பை ஆகாது. வியாழக்கிழமை அன்னைக்கு போயிட்டு பொரி எடுத்துக்கோங்க. ஒரு பொட்டலம் பொரி வாங்கிட்டு அப்படியே பொட்டலத்தோட கொண்டு போய் கொட்டணும். என்ன வேண்டிக்கணும்னா, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் கடவுளே நாராயணா, வேலை கிடைக்கணும் கடவுளே நாராயணா, நாராயணா நாராயண நாராயணன் 3 தடவை மந்திரத்தை சொல்லி அந்த பொரியை போட்டுருங்க. அடுத்த நாள் நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க, சக்சஸ் ஆயிடும். இல்லையா இத்தனை நாள் இன்டர்வியூக்கு போனீங்களா, ஒரு கம்பெனிலேருந்து உங்களை கூப்பிட்டுருவாங்க. அப்பா வாங்கப்பா எல்லாம் பேசியாச்சு, விட சேலரி பேச வாங்க, இன்னென்ன எல்லாம் கூப்பிட்டுருவாங்க. வேலை கிடைக்காதவங்களுக்கு சொல்லியாச்சு, கணவன் சொல்லியாச்சு, மனைவி வியாதி எல்லாம் சொல்லியாச்சு. வீடு வாங்கணும். எத்தனை நாள் தான் வாடகை வீட்டில் இருக்கிறது? சொந்த வீடு போக வேணாமா? சொந்த வீடுகள்லாம் பண்ணியாச்சு, பேங்க்ல லோன் சாங்ஷன் ஆக மாட்டேங்குது. பேங்க்ல நடையா நடந்துட்டேங்க. இந்த டாக்குமெண்ட்டை கொண்டா, அந்த டாக்குமெண்ட்டை கொண்டா, ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் கேட்கும் போதெல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். ஆனாலும் அந்த லோன் வந்த பாடு இல்லை. என்ன செய்யலாம்? ஒன்றும் பண்ணாதீங்க, பொறி வாங்கிக்கோங்க. குடும்பமாக, நீங்க குடும்பத்துக்கு தானே வாடகை தானே வீடு வாங்குறீங்க, குடும்பமா போய் மீனுக்கு ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கையில கொடுத்து எல்லாரும் சேர்ந்து மீனுக்கு போடுங்க. அந்த மீன் சாப்பிடும். இது எப்ப பண்ணலாம்? செவ்வாய்க்கிழமை சாயங்காலம், டியூஸ்டே அன்னைக்கு சாயங்காலம். பரவாயில்லைங்க, இது எத்தனை வாரம் பண்ணலாம்? முடிஞ்ச அளவு பண்ணுங்க. எப்பெல்லாம் முடியுமோ செவ்வாய்க்கிழமை அப்பெல்லாம் போய் பண்ணுங்க. எந்த ஊர்ல வேணாலும் பண்ணலாம், பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வீடு கிடைக்கக்கூடிய தடைகள் விலகும். வேற ஒண்ணும் இல்லை. உடனே கேட்கலாம், சாமி எனக்கு லோனை கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். தடைகள் விலகும். ரைட்டுங்களா? தடைகள் விலகும். இந்த பரிகாரத்தெல்லாம் செஞ்சா உங்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். சரி, குலதெய்வ கோயிலுக்கு போகணும் ட்ரை பண்றேன், போகவே முடியல. எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு. போயிட்டு கொஞ்சம் தூரம் போவோம், கார் ரிப்பேர் ஆயிரும், வந்துருவோம், திரும்பி வந்துருவோம். சரி, பஸ்ல போலான்னு பிளான் பண்ணி ஒரு நாள் நாங்க கிளம்பிட்டோம். கிளம்பி கொஞ்சம் தூரம் போய் எல்லாம் போறோம். நாங்க போன பஸ் வரவே இல்லை, ரொம்ப லேட் ஆச்சு. சரி, திரும்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஏதோ ஒரு தடங்கள் வந்துட்டே இருக்கு. ஆனா நான் போகணும், அவ்வளவுதானே ஆசை. உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர், கணவனோ மனைவியோ குழந்தைகளோ யாரோ ஒருத்தர் எடுத்துட்டு போய் பொரிய வாங்கி கை 2யும் கூப்பி உங்க குலதெய்வத்தை நினைச்சு அந்த குளத்துல அப்படியே பொரிய போடுங்க. அந்த மீன் சாப்பிட்டு போகும். அடுத்த ரவுண்டு நீங்க குலதெய்வம் போயிட்டே வந்துருவீங்க. ரைட்டுங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன பரிகாரம் தாங்க. இதெல்லாம் ஒண்ணு செய்யலாம், உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும். என்ன? மத்ஸ்யாவதாரத்துக்கு ஒரு சாப்பாடு போட்ட புண்ணியம் கிடைக்கும். உங்களை பார்த்துட்டு ஒரு 4 பேர் என்ன ஏதுன்னு கேட்பாங்க, நீங்க சொல்லுவீங்க, அவங்க செய்வாங்க, அந்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? செய்யுங்க. தடைகள் எல்லாம் விலகி நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ள வேணுமாய் எல்லாம் வல்ல அந்த மத்ஸ்யாவதாரத்தை நானும் பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். பக்தி ஒளி நேயர்களுக்கு அடியேன் கோவிந்த பட்டரின் கோடானு கோடி நன்றிகள்.